பிரச்சாரத்திலே சொல்லக்கூடிய மெயின் அஜெண்டாவே சிறுபான்மையினருக்கு திமுக தான் எப்பவுமே அரணா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதான் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களை ஏமாத்துறதுக்கான வழிங்க. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா காலம் தொட்டு, எம்ஜிஆர் காலம் தொட்டு, அவங்களுடைய மாற்றத்தினால சிறுபான்மையினருக்கு மேன்மை அடைஞ்சிருப்பாங்களே தவிர, அவங்க இருந்த காலகட்டங்கள் தான் பொற்காலம்னு சொல்லலாம். அதாவது ஜனநாயக பொற்காலம் தமிழ்நாட்டுக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இறைவனுடைய நாட்டப்படி திமுகங்கிற ஒரு கட்சியே இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடும் மக்கள் அவங்க மேல இப்ப நீங்க 234 தொகுதியிலும் தனிச்சு நின்ற ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சின்றாவது சொல்ல முடியுமா? திமுக ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1967 இருந்து இன்னைக்கு வரைக்குமே கூட்டணி இல்லாம என்னைக்காவது அவங்க ஜெயிச்சிருக்காங்களா? அப்ப அவங்க அடுத்தவங்க மேல சவாரி பண்ணி தானே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா மாத்திரம்தான் 234 தொகுதிகளும் நானே நிற்பதாக நினைத்து எனக்கு வாக்களிங்கள். மக்கள் போட்டாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்களா இல்லையா? அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க ஜனநாயகவாதி, எல்லாருக்குமான தலைவர், இஸ்லாமியர்களுக்கான தலைவர்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இல்ல இப்படி ஜாதி வாரியாக பிரிச்சு செயல்படுற ஆளுங்களை நீங்க தலைவர்கள்னு சொல்லிட்டு சொன்னா ஏத்துக்க முடியுமா?